வணக்கம் கேஎம் தமிழ் பக்தி நேயர்களே. காலத்தின் ஓட்டத்தில் விதியின் விளையாட்டில் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறது? இது வெறும் ராசி பலன் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு ஜோதிட வழிகாட்டி. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நெருப்பு ராசிக்காரர்கள். லட்சியம், நேர்மை மற்றும் தர்மத்தின் மறு உருவம் நீங்கள். உங்களின் ராசிநாதன் குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு எத்தகைய சவால்களையும் வாய்ப்புகளையும் வழங்கப் போகிறாரு? கர்ம வினை பயனை தரும் சனி பகவான் உங்களை எப்படி பட்டை தீட்டப் போகிறார்? வாருங்கள் ஆழமாக பார்ப்போம். முதலில் இந்த ஆண்டின் மிக முக்கியமான கிரக நிலையான சனி பகவானை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் இதை அர்த்தாஷ்டம சனி அல்லது கண்டக சனி என்று அழைப்பார்கள். அர்த்தாஷ்டம சனி என்ற பெயரை கேட்டவுடன் பயப்பட வேண்டாம், இது ஒரு எச்சரிக்கை காலம் மட்டுமே. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இங்கு சனி அமர்வது உங்கள் சௌகரியங்களை சற்று குறைத்து உழைப்பை அதிகப்படுத்தும். ஓயாத உழைப்பே உயர்வு தரும் என்பதை சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆணித்தரமாக உணர்த்தப் போகிறார். தாயாரின் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம், மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம். எனவே அம்மாவின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அதேபோல வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகம் வேண்டாம், நிதானம் மிக முக்கியம். புதிய சொத்து வாங்கும்போது ஆவணங்களை 2 முறை சரிபாருங்கள். ஆனால் ஒரு நற்செய்தி, சனி பகவான் மீனத்தில், அதாவது குருவின் வீட்டில் இருக்கிறார். ஒரு அசுப கிரகம் சுப கிரகத்தின் வீட்டில் இருக்கும்போது அதன் கெடு பலன்கள் குறையும். குருவின் வீட்டில் இருக்கும் சனி ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டார். அவர் உங்களை பட்டை தீட்டுவார், உடைக்க மாட்டார். பழைய கடன்களை அடைப்பதற்கும் நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த சொத்துக்களை விற்பதற்கும் இது சரியான தருணம். அடுத்ததாக உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் நிலையை பார்ப்போம். இதுதான் இந்த ஆண்டின் ஹைலைட். ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி முதல் ஜூன் வரை குரு பகவான் மிதுன ராசியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இது சமசப்தம பார்வை. குருவின் பொன்னான பார்வை உங்கள் ராசியின் மீது நேரடியாக விழுகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தொட்டில் ஆடும் பாக்கியம் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை உருவாகும். இந்த 6 மாதங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும், உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கூடும். ஆனால் ஜூன் 2ஆம் தேதி ஒரு முக்கிய மாற்றம். குரு பகவான் கடக ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு செல்கிறார். பலர் சொல்வார்கள் அஷ்டம குரு ஆபத்து என்று. ஆனால் பயப்பட வேண்டாம், இது சாதாரண அஷ்டம குரு அல்ல. கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சம் பெறுவது விபரீத ராஜயோகத்தை உருவாக்கும். எதிர்பாராத தனவரவு உங்களை தேடி வரும். உயில் சொத்துக்கள், இன்சூரன்ஸ் பணம் அல்லது மறந்திருந்த பழைய முதலீடுகள் கைக்கு வரும். மறைமுக எதிர்ப்புகள் தூள் தூளாகும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, அஷ்டம குரு காலத்தில் பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளும் சூழல் வரலாம். நாவடக்கம் மிக முக்கியம். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மேலும் அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது பாக்கியஸ்தானம். ஆண்டின் இறுதியில் அனைத்து தடைகளும் நீங்கி மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்கும். வெளிநாடு செல்லும் யோகம், ஆன்மீக பயணங்கள், தந்தையின் ஆதரவு ஆகியவை கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். இப்போது ராகு கேதுவை பார்ப்போம். ஆண்டு முழுவதும் ராகு பகவான் 3ஆம் இடமான கும்பத்தில் இருக்கிறார். இது ராகுவுக்கு மிகவும் பிடித்த இடம். உங்களுக்கு அசுர தைரியம் கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனியால் வரும் சோம்பலை ராகு அடித்து விரட்டுவார். இணையம், யூடியூப்,
ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ராகு பெரிய லாபத்தை தருவார். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கேது பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்குச் சென்று வருவது தெய்வீக பாதுகாப்பை தரும். இப்பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பார்ப்போம். தொழில் மற்றும் உத்தியோகம். வேலைக்குச் செல்பவர்களுக்கு இந்த ஆண்டு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஒரு வேலையை முடிக்க 2 முறை முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அங்கீகாரம் தாமதமாகவேனும் கிடைக்கும். வேலை மாற்றம் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். ஜூன் பிறகு அலுவலக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருப்பது நல்லது. வியாபாரிகள் அகலக்கால் வைக்காமல் இருக்கும் தொழிலை தக்கவைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். பொருளாதாரம். ராகு 3இல் இருப்பதால் பணவரவு தாராளமாக வரும். ஆனால் 4ஆம் இடத்து சனியால் செலவுகளும் தொடர்ந்து வரும். வீடு பராமரிப்பு, வாகனம் பழுது போன்ற காரணங்களால் செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் ஜூன் பிறகு உச்ச குருவால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. லாட்டரி அல்லது புதையல் யோகம் கூட சிலருக்கு சாத்தியம். உடல் நலம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம். மார்புச் சளி, மூச்சுத் திணறல் போன்ற பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். உணவு கட்டுப்பாடு அவசியம். தியானம் மற்றும் யோகா மன அழுத்தத்தை குறைக்கும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம். கேதுவின் நட்சத்திரமான உங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். ஆன்மீக சிந்தனை உயர்வு. உள்ளுணர்வு வழிகாட்டும். பூராடம் நட்சத்திரம். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பெண்களுக்கு பொன்பொருள் சேரும். ஆடம்பரச் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் 1. சூரியனின் நட்சத்திரமான உங்களுக்கு அரசு வழி ஆதாயம் இருக்கும். அரசு தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம். தந்தையுடன் உறவு மேம்படும். தலைமை பண்பு வெளிப்படும். பரிகாரங்கள். சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது துப்புரவுத் தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது சனியின் அருளை பெருக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். இது குருவின் பலத்தை அதிகரிக்கும். திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபடுங்கள். தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது சனியின் கடுமையை குறைக்கும். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு அர்த்தாஷ்டம சனியால் உழைக்க வைத்தாலும் உச்ச குரு மற்றும் யோக ராகுவால் உங்களை உயரத்தில்தான் வைக்கும். சோதனைகளைக் கண்டு துவளாமல் உழைப்பையே மூலதனமாகக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள்தே. நம்பிக்கையோடு நடை போடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.